ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ். நீங்கள் கேட்பீங்க லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் பைத்தான் ஃபங்க்ஷனை டூலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். பட் இந்த டைம் அப்படி கிடையாது. இந்த டைம் ரியல் வேர்ல்டில் எதை டூலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ ஏஜென்ட்ஸை பற்றி, ரியாக்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்ட்டு. ஏஜென்ட் ப்ளஸ் எல்எல்எம் சேர்ந்தது தான் ஒரு பிரெயின், அதாவது ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ. உங்களோட எல்எல்எம் ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டூல்ஸ் என்ன அப்படின்றது ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்ன டூல்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ யூசர் வந்து ஒரு கொஷின் கேட்பான். கொஷின் கேட்டான் அப்படின்னா அந்த கொஷினை எல்எல்எம் ப்ரிடிக்ட் பண்ணி எந்த டூலை கால் பண்ணுறது அப்படின்றத லேங் செயினுக்கு சொல்லும். லேங் செயின் அந்த டூலை கால் பண்ணோம். அங்கேருந்து ஒரு அவுட்புட் வரும் டூல்லேருந்து. அந்த அவுட்புட்டை நம்ம எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணுவோம். எல்எல்எம் வந்து அந்த அவுட்புட் ஓகே அப்படின்னு பார்க்கும். ஓகே இல்லை அப்படின்னா திருப்பி தேவையான டூலை கால் பண்ணி அடுத்து ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் பேசிக்காக ரியாக்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசனிங் ப்ளஸ் ஆக்டிங், அதாவது ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல அது ஆக்ஷன் எடுக்குது, டூலுக்கு போகுது, அவுட்புட் வருது, திருப்பி எல்லாம் செக் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா இல்லையா அப்படின்றத ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டை ஃபைனலாக கொடுக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான ரியாக்ட் பேட்டர்ன். இதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் ரன் ஆகுது. இது ரியாக்ட் பேட்டர்ன். இப்போ நம்ம பண்ண போகிற அவுட்புட் என்ன, கோடிங் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒரு ஏஜென்ட் எழுதியிருக்கோம். அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து 3 டூல் கொடுத்துருக்கோம். ஒன்று ரேக் டூல், SQL டேட்டாபேஸ் டூல், வெப் சர்ச் டூல். நம்ம ரேக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாக்குமெண்ட்டை லோட் பண்ணி வெக்டர் ஸ்டோர் மூலமாக அவுட்புட் எடுத்துகிட்டு வருது. SQL டேட்டாபேஸ் டூல் அப்படின்றது ஒரு SQL டேட்டாபேஸ்லேருந்து அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு வருது. அதாவது நீங்கள் SQL query நீங்கள் ரன் பண்ண தேவையில்லை, எல்லாமே SQL query ரன் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். மூணாவதாக இருக்கிறது வந்து வெப் சர்ச் டூல். நார்மலாக ரீசெண்ட் டே டு டே லைஃப் டைமில் இருக்க ஏதாவது அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப் சர்ச் தான் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த 3 டூலையும் நம்ம ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத இந்த கோட் வாக் த்ரூவில் பார்த்துருவோம். கோட் வாக் த்ரூ இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோட் வாக் த்ரூ பார்த்துடலாம். கோட் வாக் த்ரூவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 டூல் டிஃபைன் பண்ண போகிறோம். ரேக் டூல் ஒன்று, SQL டேட்டாபேஸ் டூல் ஒன்று, அண்ட் வெப் சர்ச் டூல் ஒன்று. ஸோ இந்த 3 டூலையும் நம்ம கோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. கோட் வாக் த்ரூ இதில் பார்த்துடலாம். ஸோ ரேக் டூலுக்கு நான் 2 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், PDF அண்ட் டெக்ஸ்ட். ஸோ பை த பை இந்த கோட் பேஸ் உங்களுக்கே தெரியும், GitHubல இருக்கும். GitHub லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் புல் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களதில் ரன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ ஃபேஸ்புக் கைடு இந்த PDF ஃபைலை நான் லோட் பண்ண போகிறேன் என்னோட ரேக் ஒர்க் ஃப்ளோக்கு. அடுத்து gzip பற்றின ஒரு டாக்குமெண்டேஷன், இதையும் நான் லோட் பண்ண போகிறேன். அடுத்து முன்னாடி நம்ம ரேக் பார்த்தும்போது யூஸ் பண்ண ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது கூலி படத்தோட மூவி லைன்ஸ் ஸ்டோரி பேசிக்காக. ஸோ இந்த 3த்தையும் நான் லோட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ரேக்கான ஓவர்வியூ, டாக்குமெண்ட் ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாய்லர் பிளேட் கோட் இப்போ போல் கூகுள் LLM அண்ட் ஓப்பன் AI LLM ரெண்டுத்தையும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். கூகுள் LLM எனக்கு ஃப்ரீ டியர் இருக்கிறனால மோஸ்ட்டாக கூகுள் LLM யூஸ் பண்ணுவேன். தேவையான போது நான் ஓப்பன் AIக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவேன், கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட்டு PyPDF லோடர் மூலமாக PDF லோட் பண்ணுறோம் ரேக்குக்கு. PyPDF இந்த இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணிப்பேன். லாங்சின் கம்யூனிட்டியில் டாக்குமெண்ட் லோடர்லேருந்து PyPDF டெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். PyPDF லோடர் அந்த டாக்குமெண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டேன். இந்த PDF எனக்கு லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். ரெண்டாவது PDF அண்ட் டெக்ஸ்ட் லோடர் மூலமாக நான் டெக்ஸ்ட்டை லோட் பண்ணிட்டேன். டாட் லோட் கொடுத்தேன்னா லோட் ஆயிரும் உள்ள. ஸோ மூணு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் எனக்கு லோட் ஆயிடுச்சு. அது 3த்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றிடுறேன். ஓகே, ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ரேக்கில் நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டை லோட் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் எல்லா லோடான டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கம்பைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரன் பண்ணியாச்சு, இதையும் ரன் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு இப்போ 0.3 செகண்ட்ஸில் அது முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் லோட் ஆயிருக்கு அப்படின்றத நான் லென்த் ஆஃப் இது கொடுத்தேன்னா எனக்கு அந்த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும்ல. ஸோ பேசிக்காக நான் நாலோட லென்த்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு PDF டாக்குமெண்ட் வந்துட்டு 76 டாக்குமெண்ட்டாக எனக்கு லோட் ஆயிருக்கு. ரெண்டாவது PDF வந்துட்டு gzip PDF
29 டாக்குமெண்ட். 3வது வந்து டெக்ஸ்ட் லோடர். பேசிக்கா அந்த கூலி வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டா லோட் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட்டா ஆல் டாக்ஸ் அப்படின்றது இதெல்லாம் கம்பைன் பண்ண டாக்குமெண்ட்டு. 106 இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் இப்போ நான் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சங்க் சைஸ் வந்து 2000, சங்க் ஓவர்லாப் 100 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2000 கேரக்டர்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் டிக்டோக்கன் என்கோடர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன என்கோடிங் மாடல் கொடுக்குறேனோ அப்படி கொடுத்துருந்தேன்னா எனக்கு டோக்கன் வைஸ் ஸ்ப்ளிட் ஆகும். எனக்கு கேரக்டர் வைஸ் ஸ்ப்ளிட் ஆனவே போதும் இப்போ. அதனால் நான் கேரக்டர் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டை லோட் பண்ணியாச்சு, ஸ்ப்ளிட்டும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? என்கோட். ஸோ லென்த் ஆஃப் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 109 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. 106 இருக்கு. அது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. 109. இந்த இடத்துல நான் 1000 கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் அதிகமாக ஸ்ப்ளிட் ஆகும். 109க்கு பதிலாக மேபி 200 மேலே கூட போகலாம். அவ்வளோ ஸ்ப்ளிட் எனக்கு தேவையில்லை. எனக்கு 150 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது நம்ம ப்ரிஃபரன்ஸ். ஸோ 3வது ஸ்டெப் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு செல்லை கிளியர் பண்ணிடுறேன் எல்லா அவுட்புட்டையும். ஓகே. 109 டாக்குமெண்ட் இருக்கா? அடுத்து ஓப்பன்ஏஐ எம்பெட்டிங் யூஸ் பண்ணுறேன். அதை எம்பெட் பண்ணுறக்காக. ஸோ நான் ஃபயஸ் வெக்டார் ஸ்டோர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ஒரே லைனில் 2 ஸ்டெப் நடக்குது. என்னன்னா என்கோடும் நடக்குது. என்கோடான டாக்குமெண்ட் வந்துட்டு வெக்டார் ஸ்டோர்லையும் ஸ்டோர் ஆகுது. அதாவது இந்த ரெண்டுமே எனக்கு நடக்குது. எம்பெட்டிங் அண்ட் ஸ்டோரிங் இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த சிங்கிள் லைனில் நடக்குது. ஃபயஸ் டிபி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓப்பன்ஏஐ எம்பெட்டிங் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃபயஸ் டாட் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் டாட் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் டாக்ஸ். அதாவது ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ண டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றேன். எம்பெட்டிங்கும் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டை வெக்டாராக மாற்றி வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்கிட்ட வெக்டார் ஸ்டோர் இருக்குது. இப்போ வெக்டார் ஸ்டோர் இருந்துச்சுன்னா என்னால் சிமிலாரிட்டி சர்ச் ரன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ வெக்டார் ஸ்டோர் டாட் சிமிலாரிட்டி சிமிலாரிட்டி சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஹூ இஸ் தாகா இன் கூலி மூவின்னு கொடுக்குறேன். இப்போ அதுகிட்ட கூலி ஸ்டோரி லைன் இருக்குது ஆல்ரெடி. அதனால் எனக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கும். அப்சல்யூட் ரிலவெண்ட்டாக இருக்காது. கூலி பற்றின டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குது. பிடிஎஃப் அதர் டாக்குமெண்ட்லேருந்து எனக்கு டேட்டா எடுத்து கொடுத்துருக்கு. ஆனால் இதை இது சிமிலாரிட்டி சர்ச் தான். ஃபைனல் அவுட்புட் கிடையாது. இதை நம்ம எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணும்போது எல்எல்எம் இதை மட்டும் டிரைவ் பண்ணி இந்த அவுட்புட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்துட்டு டைரெக்டாக நம்ம வெக்டார் ஸ்டோரில் ரன் பண்ணுற சிமிலாரிட்டி சர்ச். அதை நான் ரன்னபிளாக மாற்றணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வெக்டார் ஸ்டோர் டாட் ஆஸ் ரிட்ரீவர் அப்படின்றது அது ரன்னபிளாக மாற்றிடும். ரன்னபிளாக மாற்றியாச்சுன்னா டாட் இன்வொர்க் மெத்தட் சப்போர்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி மேலே இருக்கிற அதே அவுட்புட் தான் இங்கேயும் வரும். ஆனால் இதை நான் மோர் லாங் செயின் ப்ரிஃபர்டு வேல நான் ரன் பண்ணுறேன். ஓகே. இந்த இடத்துல நான் ரிசல்ட்ஸ் பிரிண்ட் பண்ணேன்னா அதே மாதிரி தான் எனக்கு அவுட்புட் கிடைக்குது. மேலே கிடைச்ச அதே அவுட்புட் தான். ஓகே. இப்போ ஒரு ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதை நான் செயின் பில்ட் பண்ணி அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மல் ரேக் செயின் தான். ஃபஸ்ட்டு சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் மெயின் என்ன கொடுப்போம், எனக்கு கான்டெக்ஸ்ட் வச்சு மட்டும் ஆன்சர் கொடு அப்படின்றத கொடுத்துருவோம். கான்டெக்ஸ்ட் என்ன, கொஸ்டின் என்ன அப்படின்றத ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எழுதியாச்சு. ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேட் கண்டிப்பாக தேவை. அது இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸை ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேடில் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். இது நீங்கள் கொடுக்கலினாலும் எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துருவீங்க. ப்ளேஸ் ஹோல்டர் ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேட்னு கொடுத்துருவீங்க. இதுதான் நம்ம செயின் பில்ட் பண்ணுறது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்டில் ரிட்ரீவர் கொடுத்துட்டேன். இன்புட் ரன்னபிள் பாஸ் த்ரூ நம்ம கொடுக்குற இன்புட்டை அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணோம். அதுதான் ரன்னபிள் பாஸ் த்ரூ. ஸோ நம்ம ரிவர்ஸ்லேருந்து கோட் படிப்போம். செயின் டாட் இன்வோக் வாட் இஸ் ஜிசிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ செயினுக்கு போயிட்டு வாட் இஸ் ஜிசிப் அப்படின்றது ரிட்ரீவருக்கு சென்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்பில்ட்டாக லாங் செயினில் நடக்கிறது. நான் எங்கேயுமே கால் பண்ணலையா வாட் இஸ் ஜிசிப்ன்றது எப்படி ரிட்ரீவருக்கு போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்பில்ட்டாக லாங் செயினே வந்துட்டு ரிட்ரீவருக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பாஸ் பண்ணிடும். ஸோ ரிட்ரீவர் என்ன பண்ணும், இந்த இடத்துல கிளியர் செல் அவுட்புட் கொடுத்துருமா, கிளியர் ஆலே கொடுத்துரும். ரிட்ரீவர் என்ன பண்ணும், இந்த வாட் இஸ் ஜிசிப் அப்படின்றத இந்த வெக்டார் ஸ்டோருக்கு அனுப்பும். வெக்டார் ஸ்டோர் வந்து சிமிலாரிட்டி சர்ச் மூலமாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை எடுத்து ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயின் ரன் ஆகும், ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் செயின் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட்டில் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். இன்புட் வந்து நீங்கள் கொடுக்குற ஹூ இஸ் ஜிசிப் அப்படின்றது இன்புட் வேரியபிளுக்கு போயிடும். இந்த ரெண்டும் ப்ராம்ப்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஸோ ப்ராம்ப்ட்டுக்கு ஆல்ரெடி கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்ன்ற இடத்துல ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபில் ஆயிரும். இன்புட்ன்றது நீங்கள் கொடுத்த இன்புட் ஃபில் ஆயிரும். ஸோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சா.
இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு எல்எல்எம் பாஸ் பண்ணுவோம் பேசிக்கா. அதுவே நடக்குது. ஏன்னா நான் அதுதான் ஒர்க் ஆஃப் செயின். ஸோ எல்எல்எம்க்கு இந்த ப்ராம்ப்ட் ரன் ஆகும்போது எல்எம் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த இடத்துல வாட் இஸ் ஜிசிப்னு கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஜிசிப் டாக்குமெண்ட்டை நான் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கேன் ரேகுக்கு. ஓகே, அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சு பார்த்தீங்களா, ஏஐ மெசேஜ் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கூகுள் எல்எல்எம்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அதனால அது ஏஐ மெசேஜ் அப்படின்றதுல நமக்கு அவுட்புட் வருது. ஸோ கண்டென்ட் ஈக்குவல் டு சிசிபி இஸ் அ கம்ப்ரஷன் ப்ரோக்ராம் திஸ் மேனுவல் டாக்குமெண்ட்ஸ். பேசிக்காக மேலே இது இந்த இடத்துல அவுட்புட் வந்துச்சுல, அதை ஃபார்மேட் பண்ணி ரீடபிள் ஹியூமன் ரீடபிள் கண்டென்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, இது வந்துட்டு ரேக். இதை நம்ம எப்படி டூலாக மாற்றுறது? எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாங்செயின் டாட் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாடியூல்லேருந்து டூலை இம்போர்ட் பண்ணிடுவீங்க. டூல்னு போட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ஏஜென்ட்ஸில் பார்த்துருப்போம். சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷனில் டாக் ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். டாக் ஸ்ட்ரிங் 100% நீடட். நீங்கள் எழுதிதான் ஆகணும். இல்லாட்டினா லேட்டராக இந்த டூலை ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணும்போது இது என்ன டூல்னு ஏஜென்ட்டுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது என்ன டூல் அப்படின்றத நல்லா டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டாக் ஸ்ட்ரிங் எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே கூட தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுவுமே பண்ணல. ஸோ ரிட்ரீவர் பில்ட் பண்ணியிருக்கேன். ரிட்ரீவர் வச்சுட்டு இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணி அதே சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டு, அதே கான்டெக்ஸ்ட்டு, அதே செயின் டாட் இன்வோக்கு ரிட்டர்ன் ட்ராக் சர்ச் ரிசல்ட்ஸ். என்ன இந்த இந்த இடத்துல நான் டைரெக்டாக செயின் டாட் இன்வோக்குன்னு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம டூலாக மாற்றுறதுனால டூலிருந்து வர இன்புட்டை இங்கே நான் பாஸ் பண்ணணும் செயின் டாட் இன்வோக்கு. ஸோ ரேக் டூல் நம்மளுக்கு ரெடி. ஓகே, டன். நெக்ஸ்ட் சீக்வல் ஏஜென்ட் டூல். ஸோ நம்ம ஃபஸ்ட் டூல் பார்த்தாச்சு. ரெண்டாவது சீக்வல் டேட்டாபேஸ் டூல் பார்க்க போகிறோம். அதாவது டேட்டாபேஸ்லேருந்து எப்படி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரது அப்படின்ட்டு. இதுக்கு நான் ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் லோக்கலில் பில்ட் பண்ணியிருக்கேன். டம்மி டேட்டாபேஸ் தான். யூசர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் இந்த 4 காலம் இருக்குது. இந்த 5 ரோ இருக்குது அண்ட் இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. இது நானாக ஃபில் பண்ண டேட்டா தான். யூசர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கிரியேஷன், இமெயில், இஸ் ஆக்டிவ். ஸோ இவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு எதாவது டேட்டா வேணும் அப்படின்னா சீக்வல் query ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நான் எடுப்பேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம அது பண்ண தேவையில்லை. அது எல்லாமே சீக்வல் query ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். ஸோ அது அதில் மேஜிக். அதுக்கு தேவையானது உங்களுக்கு 2. ஒன்று வந்து சீக்வல் டேட்டாபேஸ், ஒன்று கிரியேட் சீக்வல் ஏஜென்ட் ஒன்று. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணிப்பீங்க லாங்செயின் கம்யூனிட்டியிலேருந்து. சீக்வல் டேட்டாபேஸ் அப்படின்றத வச்சு நீங்கள் உங்களோட டேட்டாபேஸ் லோட் பண்ணிப்பீங்க. பேசிக்காக டேட்டாபேஸ் ஸ்ட்ரிங் அது. உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 100% தெரிஞ்சிருக்கும். அதாவது யூசர் நேம், போஸ்ட் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணிப்பீங்க. அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரிங்கை வச்சு நான் டிபி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிரியேட் சீக்வல் ஏஜென்ட்டை வச்சு சீக்வல் ஏஜென்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நம்ம ரொம்ப டேட்டாபேஸ்லேருந்து குறி எடுத்துகிட்டு வரதுனால நிறைய எழுதுன்னு நினைப்பீங்க. அவ்வளோலாம் கிடையாது. இந்த 2 லைன் தான். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நான் அதை டூலாக டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி ஏஜென்ட் எக்ஸிக்யூட் இருக்குது. அது ஒரு ரன்னபிள். அதுக்கு டாட் இன்வோக் மெத்தட் சப்போர்ட் ஆகும். ஸோ இன்வோக் மெத்தடில் யூசர் கேட்குற இன்புட்டை நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு query ரன் ஆகி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துரும். ஸோ நான் டூலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். டூல் போட்டு சர்ச் டேட்டாபேஸ் இது என்ன பண்ணுது அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு தான் அது query ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலான டாக் ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். அப்புறம் ரன் பண்ணதுக்கப்புறம் வர அவுட்புட். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக நான் ஒன்று ரன் பண்ணுறேன் மேனுவலாக. ஏஜென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச் டேட்டாபேஸ் இது ஒரு ஃபங்க்ஷன் தானே. இது என்னதான் டூலாக இருந்தாலும் லாஸ்ட்டில் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வாட் இஸ் தி இமெயில் ஆஃப் த யூசர் Praveen12, அதாவது Praveen12 அப்படின்ற யூசரோட இமெயில் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ இமெயில் praveen@example.com. நேச்சுரல் லாங்குவேஜில் தான் கேட்டிருக்கேன். ஸோ இது இந்த ஏஜென்ட் ரன் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கண்ணே. த ஒன்லி டேபிள் இஸ் யூசர்ஸ். இதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டேட்டாபேஸ் ஸ்கீமாலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு எல்எல்எம்க்கு அதை அனுப்பிச்சிருப்போம். அதனால் அது query ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த இடத்துல வர பாருங்களேன். இந்த இந்த query தான் ரன் ஆயிருக்கு. செலக்ட் இமெயில் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு Praveen12. இந்த query அதுவே ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணியிருக்கு. ரன் பண்ணிட்டு எனக்கு வர அவுட்புட் என்னது Praveen@example.com. அதுதான் என்னோட அவுட்புட்.
டேபிள்ல இருந்து அவுட்புட் வந்துருச்சுல்ல. ஸோ இவ்வளோதான். டேட்டாபேஸ் query எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதையும் நான் இங்க டூலா மாத்திருக்கேன். இந்த இடத்துல இது ரன் பண்ண தேவையில்ல. இது ஏன்னா டூலா இருக்கு. ஓகே. லாஸ்ட்டா இருக்கிறது வெப் சர்ச் டூல். இது இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம எக்ஸ்டர்னல் ஏபிஐ தான் யூஸ் பண்றோம். SERP ஏபிஐன்றது கொஞ்சம் ஃபேமஸான ஏபிஐ. ஆ நீங்க வெப் சர்ச் பண்ணணும்னா, இது ஒரு சர்வீஸ், எக்ஸ்டர்னல் சர்வீஸ். நீங்க அவன்ட்ட சைன் அப் பண்ணி, அவனோட ஏபிஐ இம்போர்ட் பண்ணிப்பீங்க. ஏபிஐ கீ அவனே குடுப்பான். அதையும் உங்க .envல போட்டுருவீங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் டூல் எழுதுவீங்க. டூல், வெப் சர்ச். அந்த டூல பத்தின ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஒரே லைன் தான். SERP.run யூசர் கேட்கிற query. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன். ஹூ இஸ் எம்எஸ் தோனி அப்படின்னு கேட்கிறேன். இட்ஸ் அன் இந்தியன் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்த அவுட்புட். நீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அவுட்புட்ல அதை எடுத்துட்டு பேசிக்கா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும் அந்த டேட்டாவ. ஸோ உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க வெப் சர்ச் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மட்ட எல்லா டூலுமே இருக்கு. ஓகேவா? இந்த டூல வச்சு நம்ம ஏஜென்ட் பில்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டூல் காலிங் ஏஜென்ட் இம்போர்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பேன். டூல் காலிங் ஏஜென்ட், எல்எல்எம். டூல் காலிங் ஏஜென்ட்னாவே 3 பாராமீட்டர் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்எல்எம், டூல்ஸ், ப்ராம்ப்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து கூகுள் எல்எல்எம் யூஸ் பண்றேன். டூல்ஸ், லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இங்க இருக்கு. ப்ராம்ப்ட் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். நான் பெரிய ப்ராம்ப்ட்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அவ்வளோதான். ஹியூமன் இன்புட், பிளேஸ் ஹோல்டர். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்டுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அந்த டூல்ஸை கால் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வந்து அந்த அவுட்புட்டை எல்எல்எம் மூலமா ரீஃபார்மேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். அதாவது ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட்டாக கொடுத்துரும். சங்கா டெக்ஸ்ட் இல்லாம. இந்த இடத்துல நான் இப்போ 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒரே இதுல. ஹவ் மெனி யூசர்ஸ் ஹேவ் சைன்ட் அப் சோ ஃபார்? இது டேட்டாபேஸ் டூல இன்வோக் பண்ணி தான் எனக்கு ஆன்சர் குடுத்தாகணும். ஏன்னா, ஹவ் மெனி யூசர்ஸ் அப்படின்னா 5 யூசர்ஸ் இதுவரைக்கும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. நம்ம டேபிள் இருக்கு. கரெக்ட்டா? வாட் இஸ் ZZip? ZZip டாக்குமெண்ட்ட ராக் பேசிக்கா ராக் கால் பண்ணணும் இதுல. அண்ட் ஹூ வன் த லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இது வந்துட்டு சர்ச் டூல தான் கால் பண்ணி ஆகணும். இது எதுக்கு எந்த டூல் கால் பண்ணணும் அதுவே டிசைட் பண்ணி கால் பண்ணிக்கும். ஸோ அது இதில் மேஜிக்கு. இந்த இடத்துல நான் ரன் பண்ணுறேன். என்ட்ரிங் ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டிவ் செயின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் டேட்டாபேஸ் டூல இன்வோக் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினை கேட்டிருக்கு. ஹவு மெனி யூசர்ஸ் ஹேவ் சைன்ட் அப் சோ ஃபார் அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்கு. வெப் சர்ச்சையும் கால் பண்ணியிருக்கு. ஹூ வன் த லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த டூலையும் கால் பண்ணியிருக்கோம். ரேக் டூலையும் கால் பண்ணியிருக்கோம். அது இந்த இடத்துல தெரியும். நான் ஸ்க்ரோலாக மாற்றி ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச் டேட்டாபேஸை கால் பண்ணியிருக்கு. சர்ச் டாக்குமெண்ட்ஸை கால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரேகுக்கு. அடுத்து வந்துட்டு வெப் சர்ச்சையும் கால் பண்ணியிருக்கு. ஸோ 3 டூலையும் கால் பண்ணியிருக்கா. 3 டூலேருந்து வந்த அவுட்புட் எனக்கு இதுதான். தேர் ஆர் 5 யூசர்ஸ் ஹூ ஆர் சைன்ட் அப் சோ ஃபார். நம்ம பார்த்துட்டோம். 5 யூசர் இருக்காங்க நம்ம டேபிள்ல. அடுத்து ZZip பத்தின இன்ஃபர்மேஷன் ரேக் டூல் மூலமா கிடைச்சிருக்கு அதுக்கு. இந்தியா வன் த லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது வந்துட்டு வெப் சர்ச் மூலமா அது கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ 3 டூலையும் எக்ஸ்டர்னலா அத கால் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எடுத்து குடுத்துருக்கு. ஸோ நெனச்சாவே கொஞ்சம் அ வியப்பா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி நீங்க எந்த டூல்னாலும் எழுதலாம். லாங்செயின் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது அ அங்கேயே லிஸ்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கோடுக்கு உங்க ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி. ஸோ இது ஓவர். லாஸ்ட்டா ஒரு ஃபினிஷிங் டச் என்ன அப்படின்னா, நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் SQL ஏஜென்ட் மூலமா தான் டேட்டாபேஸ் டூல் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. SQL டேட்டாபேஸ் டூல் கிட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது 1 லெவல் லோவர். ஓகேவா? இதுவும் கிரியேட் SQL ஏஜென்ட் பேசிக்கா இத தான் யூஸ் பண்ணுது. நீங்க டைரக்ட்டா இங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்க ப்ராம்ப்ட்ட நீங்க எழுதிக்கலாம். கிரியேட் SQL ஏஜென்ட்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்க ப்ராம்ப்ட் எழுதியிருக்க மாட்டீங்க. ஆ இங்கே பார்த்துரலாம். கிளியர் ஆல் அவுட்புட்ஸ். ஓகே. SQL ஏஜென்ட் எங்க இருக்கு? ம். இதுல உங்க ப்ராம்ப்ட் எதுவும் எழுதியிருக்க மாட்டீங்க. கிரியேட் SQL ஏஜென்ட் குடுத்துட்டு உங்க டிபி, எல்எல்எம் இத மட்டும் தான் குடுத்திருப்பீங்க. உங்க ப்ராம்ப்ட் கண்ட்ரோல் எதுவுமே இருந்திருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராம்ப்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா, SQL டேட்டாபேஸ் டூல் கிட் மூலமாக நீங்க உங்க டூல டிஃபைன் பண்ணிக்கணும் பேசிக்கா. ஆ இத நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன வருது அப்படின்ட்டு.
இதில என்ன பண்ணியிருக்கேன், SQL டேட்டாபேஸ் டூல் கிட் மூலமா DB இம்போர்ட் பண்ணிட்டேன். LLM யூஸ் பண்ணிட்டேன். அத வச்சு எனக்கு டூல் கிட் கிடைச்சிருச்சு. டூல் கிட் டாட் கெட் டூல்ஸ் அப்டின்னா, என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு அண்டர்லையிங் டூல்ஸ் என்னென்னலாம் புரொவைட் பண்ணுது இன்பில்ட் அப்படின்றது எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. query டூல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்ட் டூல் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே. இந்த மாரி நெறைய டூல்ஸ் உள்ள இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் எனக்கு என்ன விசிபிளா என்னால பார்க்க முடியுது. அதே மாரி டூல்ஸ் டாட் கெட் கான்டெக்ஸ்ட்ன்னு குடுத்தேன்னா, டேபிள் இன்ஃபோ, டேபிள் நேம் யூசர்ஸ் இந்த 2ம் எனக்கு வந்திருக்கு. ஸோ டேபிள் இன்ஃபோன்றது அந்த டேபிள் என்ட்ட யூசர்ஸ் டேபிள் இருக்கு. அந்த டேபிள பத்தின டேட்டா. என்ட்ட ஒரே டேபிள் தான் இருக்கு. அதனால யூசர்ஸ் மட்டும் வந்திருக்கு. நான் ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். ப்ராம்ப்ட் எழுதிட்டு அவைலபிள் டேபிள்ஸ் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்றத இந்த இடத்துல குடுத்துருக்கேனா, இத நான் இந்த இடத்துல பார்ஷியலா ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. ப்ராம்ப்ட் டாட் பார்ஷியல் டபுள் ஸ்டார் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, கான்டெக்ஸ்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. இந்த டேபிள் இன்ஃபோ அண்ட் டேபிள் நேம் இந்த 2ம் ஆப்ஜெக்ட்டா இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் இங்க பாஸ் ஆகும். அது ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே. அடுத்து மிச்சது எப்பவும் போல தான். டூல் காலிங் ஏஜென்ட் தான். இந்த இடத்துல SQL ஏஜென்ட் கிடையாது. டூல் காலிங் ஏஜென்ட்ல Google LLM டூல்ஸ் ப்ராம்ப்ட் எப்பவும் போல ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் வாட் இஸ் த நேம் ஆஃப் சமந்தா லீ அப்படின்னு குடுக்குற இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். sam@example.com வந்துருச்சு பார்த்தீங்களா? இமெயில் இஸ் sam@example.com இந்த இடத்துல நான் மேனிபுலேட் பண்ண முடியும். ஆல்வேஸ் அவுட்புட் சம்திங் அப்படின்னு குடுத்தேன்னா, என்னதான் SQL டேட்டாபேஸ் டூல் ரன் ஆனாலும், நீங்க இந்த ப்ராம்ப்ட்ல என்ன குடுக்குறீங்களோ அத எடுத்துக்கும் பேசிக்கா. உங்களுக்கு என்ன மாரி அவுட்புட் வேணும், டேபிள் அவுட்புட் வேணும்னாலும் நீங்க இந்த இடத்துல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் டேபிளா வரும். ஸோ உங்களுக்கு ப்ராம்ப்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா, SQL டேட்டாபேஸ் டூல் கிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட் SQL ஏஜென்ட். இது வந்துட்டு ஹை லெவல் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல் கிட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி லேங்கிராஃப். அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா லேங்கிராஃப் தான் வரப்போகுது. ஸோ அத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ.